சித்தப்பா வீட்டு பசங்க, நீங்க பெரியப்பா வீட்டு பசங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு மதத்துல பிறக்காத அண்ணன் தம்பி தான். அப்படி அண்ணன் தம்பியா இருக்கக்கூடிய உங்களுக்குள்ளேயே அவர்களை நினைத்தாலே நல்லா செத்து போயிட்டு என் நம்பி எல்லாம் 2 பாருங்க, என் நம்பி 4 பொண்டாட்டி 17 குத்தியா இருக்கு. அதனால உன் மேல பாசம், என் மேல பாசம். மன்னன் துரியோதனாக நான் இருந்தாலும் யாருக்கும் சிரமரங்காத மன்னன், யாருக்குமே சிரமரங்காத வெண்கல சரிகிற படைத்தவன், வெண்கல சரிகிற படைத்தே மன்னன், தனிரேகை படைத்தவன், தனிரேகை படைத்தே அரவக்கொடியோன், அரவக்கொடியோன், சர்ப்பக்கொடியோன், 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 சர்ப்பக்கொடியோன் கொண்டே கொண்டே என் பெயரோ துரியோதன மன்னன் என்று சொல்வார். தாயோ காந்தாரி, திருதராட்டி மன்னன், திருதராட்டி மன்னனுக்கும் காந்தாரிக்கும் எத்தனை பேர் பிறந்தீங்க? இல்ல ஒரு மணி நேரம் அப்படிதான் ஜாம் இருக்கும், அதுக்கப்புறம் பூரா பிளாட் ஆயிடும். பலருக்கே 4 கட்டி கொடுத்துருக்கா போதும், பிளாட் ஆயிருப்பாங்களா? இன்னும் அப்படியே கொஞ்சம் அப்படியே நடந்துட்டு இருக்குது, நெப்பிசிக்காம தருமாறிட்டு இருக்கிறோங்க. எல்லாம் அவங்கவுங்களா பேசலீங்க, எல்லாம் பருப்பு குழம்பு கட்டணும் தின்னு போட்டு கட்டமாட்டா கட்டமாட்டா உருப்புது, அந்த சத்தம் வாய் வழியா வருது. அப்படியா? ஆமாங்க. சரி சரி. அப்படி காந்தாரிக்கும் திருதராட்டி மாமன்னனுக்கும் சரியாக 100 பேர் வந்திருக்கிறோம். நான் மொண்டியாட்ட ஓக்க என்ன சொல்றோம்? எல்லாம் மொண்டியாட்டம் நல்லாட்டம் இல்லைங்க, நல்லாட்டம் தான் பண்ணணும். ஏன்னா எப்படியா நீங்க, அதாவது ஒரு அப்பா அம்மாவுக்கு 100 பேர் வந்து நிக்கிறோம். நாங்க 100 பேர் எப்படி சொல்ல போறீங்க? ஏன்டா கேக்குறேன்? இல்ல நாங்க அண்ணன் தம்பி 3 பேர் பிறக்கங்காட்டியே நாங்க அண்ணன் பெரிய அண்ணன் ராகு, எங்க நடுண்ணன் கேது, அந்த ஜென்ம சனி முடிச்சா 7.5 வருஷத்துக்கு ஆட்சி படைக்காது விட்டவே மாட்டேன். இப்ப உங்களை வந்து புடிச்சிருக்கிறேன், நீ என்ன கெதியாக போறீங்களோ தெரியல. அப்படி எங்க 3 பேருக்கு பாத்தீங்க, எங்க அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டு செத்து உழைச்சிட்டாங்க. 100 பேருக்கு உங்க அம்மா எப்படி சாமி பெத்தாங்க? பலாரிசுடன் வரத்தால் விழுந்தவர் நாங்கள். பலாரிசுனை வரத்தால் அவர் கொடுத்த வரத்தினால் என்னுடைய தாயாகப்பட்டவள் எங்களை 100 பேர்கள் பெற்றெடுத்தாள். என்னுடைய தாயுடைய வயிற்றிலே 36 மாதங்கள் நான் குடியிருந்தவன். 36 மாசம் அம்மாவோட வயிற்றுல குடியிருந்தீங்க. ஒரு குழந்தை வயிற்றுல எத்தனை மாசம் இருக்கும்? அதெல்லாம் 10 மாசம் இருக்கும், மிஞ்சி போனா 11 மாசம். ஆனா நான் 36 மாதங்கள் நான் என்னுடைய தாயுடைய கருவறையிலே இருந்தேன். 36 மாசம். ஆமா. எப்படி 36 மாசம் அம்மாவோட வவுத்துல இருந்தீங்க? ஆமா. மீதி எல்லாங்க மீதி எங்க வாடகை வைக்கணும் போயிட்டீங்களா? அப்படின்னா நான் வாடகை வீட்டுல குடியிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இல்ல 36 மாசம்னா மீதி தொச்சம் எல்லாம் பாக்கி இருக்குது இல்லைங்க. டேய் ஓய், 36 மாதங்கள் என்னுடைய கருவறையில் நான் இருந்த பொழுது என் தாய் என்ன நினைத்தா தெரியுமா? என்ன நினைச்சாங்க? ஏண்டா நம் வயிற்றில் இருப்பது கருவா இல்ல கல்லா என்று சொல்லி குழவைகள் எடுத்து அடி வயிற்றுல கிட்டீர் கிட்டீர் என்று குத்தி கொண்டாராம். நீ கையில பிடிச்சிட்டே எப்படி அப்படியே குழவைகள் எடுத்து அடி வயிற்றுல கிட்டீர் 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 கிட்டீர். ஆமா. அப்படி குத்திய பொழுது அந்த உதிரமாகப்பட்டது என்ன ஆகும்? ரத்தமா வெளியே போகும். ஆறாக பெருக்கெடுத்து ஓடிதான் அஸ்தாபுரம் பூமியிலே. அப்பொழுது குருவரியவர்கள் பார்த்து இத பூமியிலே விட்டார், இந்த பூமி தாங்குமா? தாங்காது. அதனால வெண்கல கலையம் என்று சொல்லக்கூடிய இப்படி வெண்கல கலையம் தெரியுமா? கலையம். ஆமா. அதெல்லாம் தெரியல, மண்பானை மாதிரி. ஓ, மண்பானை மாதிரி. அதனால செத்து போனா கொல்லி வைக்கிறதுக்கு முன்னாடி தூக்கிட்டு போவாங்களா, அந்த மாதிரி கலையம். ஓ, உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்.
அதுல அந்த உதிரத்தை எல்லாம் அள்ளி நிரப்பினார்கள். எடுத்து நிரப்பினாங்க. ஆமா, 99 கலையும் நிரம்பியது. 99 கலை நிரம்பிச்சுங்க. ஆமா, அந்த ஒரு கலையத்துல ஒரு கலையத்துல டேய் ஒதுக்குன்னு அப்படியே வெதறணும் தொண்டைக்கு வந்து அது மேல வந்துருச்சு. பிறகு அந்த இறுதியா இருந்த தூசு துப்பெல்லாம் அள்ளி ஒரு கலையத்துல போட்டார்கள். ஒரு கலையத்துல. ஆமா, சரி. இப்படி என் தாய் வயிற்றிலே 36 மாதம், வெங்கல கலையத்துல 64 மாதங்கள். எங்க அப்பா மொத்தம் 100 மாதம். 100 மாதங்கள் கழித்து வெங்கல கலையத்தை பட்டாரத்தை உடைத்து வெடித்துக் கொண்டு வெங்கல சரிகிறத்துடன் இந்த துரியோன் நாம் பிறந்தேன். அதன் பிறகு ஒவ்வொன்றாக வெடிக்க ஆண் மக்கள் 99 பேர். கடைசியா இருந்தது கடைசி அந்த தூசு துப்பு வச்சாங்க பாரு, அது ஒரே ஒரு பெண் குழந்தை. துரியோதனன் முதல் விகர்ணன் வரை ஆண் மக்கள் 99. ஆண்கள் பசங்க 99. என் தங்கை 1 திருச்சடை. மொத்தம் பூத்தியா. என் கோபத்தை தூண்டுவது போல் நீ பேசுகிறாய். நான் அப்ப பேச மாட்டேன். தண்ணி குடிக்கிறேன். பெரிய மனுஷன் வீட்டுல இருக்க வேண்டியதானே. மாகுதி பால் தண்ணிக்கு குடிச்சுன்னா மக்களோட எவ்வளவு கூட மாட்டோம். என்ன கேட்க சொல்றா சாமி மகாராஜா வேண்டாம் வாங்கி ரொம்ப வரைக்குதா. அதனால 100 மாதங்கள் கழித்து ஒவ்வொருவராக பிறந்தோம். பிறந்து அஸ்தினாபுரத்துக்கு இளவரசன் ஆளான இந்த துரியோதனன் இருந்தாலும் நாட்டை ஆள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? காலத்துல கல்யாணம் பண்ணணும். என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணணும். ஒரு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு நாட்டுக்கு இளவரசன். கல்யாணம் பண்ணாதான் நீங்க நாட்டுக்கு அரசனாக முடியும். அப்படி நாட்டுக்கு அரசனாக வேண்டும் என்று காலத்துல கல்யாணம் பண்ணீங்களே, வீட்டுக்கார அம்மா யாரு? வளர்ந்து வாலிபம் ஆன உடனே எனக்கென்று பிறந்தவள் என்னுடைய ஆசை நாயகி வான்மதி என்கின்ற பெருந்திருவாள். அவளை திருமணம் செய்து 2 குழந்தைகள். யாரு? 8 தேரை ஒன்றாக கட்டி இழுக்கக்கூடிய லக்னகுமாரன். என்னுடைய மகள் லக்மனை. எப்படி? லக்மனை லக்மணகுமாரன் 2 குழந்தைகள் பெற்றெடுத்து சீரோ சிறப்பு ஆண்டு வந்தாலும் எனக்கு நேரிட்ட எதிரிகள் செத்தா மைராஜ்யம் பொண்டாட்டி மத்தாலக்காரன் போட. நான் செத்தா மைராஜ்யம் பொண்டாட்டி மத்தாலக்காரன் காட்சி என் பொண்டாட்டி வெளிச்சவன் என்ன போன அவனுக்கு தங்கச்சி ஆகுறா. போய் தங்கச்சிக்கிட்டேன். எதுக்கு சாமி இவ்வளவு கோவம் வர்றீங்க? யாரு இவ்வளவு நேரம் நல்லா தான் இருக்கு. என்னுடைய சித்தப்பால் மக்கள் பாட்டவன். அவங்க சித்தப்பா வீட்டு பசங்க, நீங்க பெரியப்பா வீட்டு பசங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு மதத்துல பிறக்காத அண்ணன் தம்பி தான். அப்படி அண்ணன் தம்பியா இருக்கக்கூடிய உங்களுக்குள்ளேயே அவர்களை நினைத்தாலே நல்லா செத்து போயிட்டு என் நம்பி எல்லாம் 2 பாருங்க. என் நம்பி 4 பொண்டாட்டி 17 ஊத்தியா இருக்கு. யாரு? நான் மூடிட்டு போறேன். என்னுடைய பங்காளிய மக்கள் பாண்டவர்கள் அந்த கவர்வர்கள். ஏண்டா
ஏய் ஏன்டா டேய் வாடா இந்த டேய் இதோ அவர்களும் 5 நாங்களும் 100 100 வைந்தும் சரிசமம் ஆகி விட முடியுமா? ஆக முடியாது. எப்படா சரிசமம் ஆகும்? அது சரிசமம் ஆகாதுங்க. இந்த கணக்கிலேயே சரியா இருக்காத பொழுது இந்த 56 நாட்டை மட்டும் சரிவாதியாக பிரிக்க வேண்டுமா? முடியவே முடியாது. முட்டாள்கள் பெரியவர்கள் கூறுகிறார்கள். அப்போ அது மதி வந்தவர்கள் மானம் கட்டவங்க யாரு யாரே அந்த குறி பெரியவர்கள் சொன்னால் இந்த சிறியோர் நாச்சரம் மீது ஏற்பலாம். ஒருபோதும் முடியாது. இந்த துரியோதனன் இருப்பதே முடிவு. நான் இடுவதே கட்டளை. என்னுடைய கட்டளைக்கு அடிபந்து நடப்பது 56 நாட்டிற்கும் மன்னர்களும் கை கட்டி கப்பம் கட்டி சேவை புரிய வேண்டும். நீயும் தான்டா. நான் கட்டஞ்சான் காலை. அப்படி இருக்கும் பொழுது என்ன கட்டுற? நானும் காலை உங்களுக்கு கப்பம் கட்டுறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த குருபெரியோர் என்னிடத்துல என்னுடைய சோத்தை தின்னுக்கிட்டு எனக்கு எதிராக பேசுவது. பாண்டவர்கள் உயர்ந்தவர்களாம் நல்லவர்களாம் தர்மத்தின் நீதி பேர்மை நடக்காமல் தேவைப்படலாம். எங்க அப்பா அப்ப நான் என்ன ஐயோ அது தெரிஞ்சு என்ன ஓ இல்லைங்க நீங்க நல்லவர் தான் சாமி. வேண்டாம் வேண்டாம் கொடுத்துட்டே இருக்கீங்களே நீங்க நல்லவர் தான். போதும் என்றதோ விட்டாலும் ஆமாங்க கொடுப்பவன் அல்லவா நான் வாங்க கூட அல்லவா. அப்புறம் இப்ப நான் கெட்டவனாவே நீங்க கெட்டவன் ஆகவே முடியாது. அந்த பாண்டவன் உயிரோடு இருந்தால் தானே பாதினாடு அவர்களை கொண்டு விட்டார். முழுச நாடு கொடுக்கலாம் எண்ணற்ற வஞ்சகம் செய்து அரக்கமா வாழை கட்டி 3 நாள் பகடியாடினே காடு வனவாசம் என்று ஓட்டுநர் பாண்டவர்களை அனைத்திற்கு தப்பி பிழைத்து பங்குள்ள பாதி நாட்டை கேட்டார்கள் பாண்டவர்கள். கொடுப்பீரா? அவர்களுக்கு கொடுக்கலாம். நீங்க வாங்கின கடமையே கொடுக்காத நீங்களா கொடுக்க போறீங்க நாடு. நீங்க வாங்கின 100 ரூபாய் அன்னைக்கு வாங்கி போயிட்டு அப்படி இருக்கும் பொழுது ரோட்ல போற பிச்சைக்காரனுக்கு கொடுப்பேனே தவிர அந்த கண்டமணிக்கு போற கூட்டணி ஒரு ஊசி முனை இடம் கூட கொடுக்க முடியாது என்று ஏற்கனவே பல்லு பூரா கட்டிட்டு வந்துருக்க கரவாயா அப்படியே இருந்தாலும் அப்படியே நாளே முடியாது என்ன பண்ணீங்க? 18 18 நாள் பாரதம் 18 நாள் பாரத போர் ஆரம்பித்து அந்த பாரத போரிலே ஜெயிப்பவர்களுக்கோ நாளே தோப்பவர்களுக்கோ காடு என்று கட்டளை இட்டு நேற்றுடன் 12 நாள் சண்டை முடிந்து விட்டது. 12 நாள் சண்டை முடிஞ்சதுங்க. 10 நாள் சண்டை என்னுடைய பிதாமகன் பீஸ்வர் பட்டம் தரித்து சேனாதிபதி பட்டம் தரித்து ஒரு நாள் சண்டையில கூட அவர் வெற்றி பெறலாம். ஜெயிக்கிறேன் மாவீரர் கங்கை மைந்தர் உலகத்தில் எவராலும் வெல்ல முடியாத மகாவீர பிரதாபன் அப்பேற்பட்ட ஒரு மாவீரனை சிகண்டியின் துணை கொண்டு மடித்தார்கள் துரியோதனன். மடித்தான் அந்த அர்ஜுன். நேருக்கு நேராக நின்று ஆண்மகன் நின்று ஜெயிக்க முடியாமல் ஒரு தேடி பெண்ணுங்க சொல்லக்கூடிய அவளை முன்னிட்டு ஜெயிப்பது வெற்றியா? கிடையாது. அது மட்டுமா? அதோட மீண்டும் 2 நாள் சண்டை. இந்த சண்டை 2 நாள் சண்டையும் சேனாதிபதி பட்டம் யாருக்கு தரிக்காமலே நடந்தது. அதிலையும் இந்த கௌரவர் நாங்கள் தோற்றுவிட்டோம். 2 நாள் சண்டையில சேனாதிபதி தலைமை இல்லாமையே அதிலையும் அந்த பாண்டவர் ஜெயித்தார். பாண்டவரை ஜெயிச்சிட்டாங்க. விடிந்தால் 13 நாள் சண்டை. 13 நாள் சண்டை யாருக்கு சேனாதிபதி பட்டம் யாருக்கு கொடுப்பது அப்படி என்று ஆலோசிக்க வேண்டும். அப்படி ஆலோசிப்பதாக இருந்தாலும் நான் கட்டி என்னுடைய மனைவி பான்மதி பெருந்திருவான் அவளை அழைத்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு என்னுடைய படை சேனாதிபதிகள் என்னுடைய படை தளபதிகள் என்னுடைய மாவீரர்கள் ராஜகத துரக பதாதிகள் அனைத்தையும் நான் கண்டுகளிக்க வேண்டும். சீக்கிரமாக சென்று என் மனைவி அழைத்துக் கொண்டு வா. சீக்கிரம் என் மனைவி கூட்டிட்டு பெருந்துரோட சபை தர்பார் மற்ற விஷயம்